ஒரு சில வீடியோக்கள் நான் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட சீமான் அவர்கள் நேத்தைக்கு ஃபங்ஷன்ல பார்த்தா, உதயநிதி அவர்கள் பக்கத்தில சேர் எடுத்து போடுறாங்க, உட்கார்றாங்க, சகஜமா ஷேக்கன் பண்ணிக்கிறாங்க, கை குடுத்துக்கிறாங்க, பக்கத்தில உட்கார்றாங்க. எப்படி அது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படி பேசியிருப்பாங்க திமுகவ. ஏன்னா, அவங்க வந்து கொள்கையில ரொம்ப உறுதியா இருப்பாங்க. சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து பேச்சு வந்து தமிழுக்காக இருக்கும். அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இப்ப இந்த சில நாட்களா நடக்கக்கூடிய நிகழ்வுகள பார்க்கும்போது, மதிப்புக்குரிய சீமான் ஐயா, உங்க மேல ஒரு மரியாதை நெறைய பேர் வச்சிருந்தாங்க. நெறைய பேர் எனக்கே தெரியும். அவ்ளோ பேரு உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க. நீங்க தோல்வி பெற்றாலும் பரவால்ல. நீங்க தனிச்சு யார் கூடயும் கூட்டணி இல்லாம, யாருக்குமே சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா, இப்ப சடார்ன்னு அப்படியே மாறிட்டீங்க பார்த்தீங்களா, ஒரு சில இடத்துல. உங்கள வந்து